குட் ஈவினிங். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஓகே. வாய்ஸ் ஆடிபிள் தானே? இல்ல பேக்ரவுண்ட்ல ஏதாவது நாய்ஸ் கேக்குதா உங்களுக்கு? டூயிங் பிபிடியா? உங்களுக்கு எதுவும் ஒர்க் இருக்கா என்ன? நோ இஷ்யூஸ். ஓகே. அப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஆ, ஓகே. ஸோ லாஸ்ட் செஷன் வந்து என்ன பார்த்திருந்தோம்? டிராவர்சிங் பத்தி பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? ஸோ டிராவர்சிங்னா ஆல்ரெடி லைட்டா நான் ரீகால் மாரி சொல்லிட்டு, அப்படியே கன்டின்யூ பண்றேன். ஓகேவா? ஸோ ஏன்னா, அ நேத்து வந்து அந்த அசெண்டன்ட் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு வந்து டிசெண்டன்ட் தான் பார்ப்போம். ஸோ நான் லைட்டா ஒரு ரீகால் மாரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் போறேன். ஓகேவா? ஏன்னா 2 டேஸ் கிளாஸ் இல்லைல்ல நமக்கு. ஓகே. ஸோ டிராவர்சிங்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி தான். ஸோ டார்ம் ட்ரீல வந்துட்டு இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ நான் ரூட் எலிமெண்ட்ல இருந்து எப்படி நான் ஒவ்வொரு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல போயிட்டு நான் ஆக்சஸ் பண்றேன் அப்படின்றத பொறுத்து தான் வந்து அததான் வந்து நம்ம டிராவர்சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? ஸோ இதுலயே வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ சேம் லெவல்ல இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து சிப்லிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இல்ல அதே மாதிரி வந்து பேரண்ட், சில்ட்ரன், கிராண்ட் பேரண்ட், கிராண்ட் சில்ட்ரன் இந்த மாதிரி நம்ம நிறைய வச்சு பார்த்தோம். கரெக்டா? ஸோ இதான் வந்து நம்மளோட டாம் ட்ரீ. ஸோ டாம் ட்ரீல டாப்ல இருக்கிறது நம்மளோட பேரண்ட் எலிமெண்ட். அதுக்கு இதோட டைரக்ட் சைல்டு வந்து யூஎல் பார்த்தோம். இதோட சைல்டு டைரக்ட் சைல்டு வந்து எல்ஐ பார்த்திருந்தோம். ஸோ இந்த எல்லையும் இந்த எல்லையும் நம்ம எடுக்கிறப்போ இந்த ரெண்டுமே சிப்லிங்ஸா வரும்னு பார்த்திருந்தோம். ஸோ இதுக்கு கீழே வரக்கூடிய எல்லாமே பார்த்தோம். கரெக்டா? ஸோ ஞாபகம் இருக்குல்ல? யா, ஓகே. ஸோ அண்ட் தென் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தோம். கரெக்டா? ஸோ டிராவர்சிங்னா என்ன? ஸோ இதுலயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆன்செஸ்டர்ஸ் அண்ட் தென் இன்னொன்னு என்ன பார்த்தோம்? டிசெண்டன்ட் பார்த்தோம். கரெக்ட்டா? ஸோ ஆன்செஸ்டர்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேரண்ட் எலிமெண்ட்ட வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணி குடுக்கறது. ஓகேவா? ஸோ ஆக்சஸ் பண்ணி போறது வந்து நமக்கு ஆன்செஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதுலயே வந்து பேரண்ட், பேரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அன்டில் அப்படின்னு சொல்லிட்டு 3 மெத்தட் பார்த்திருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேரண்ட் ஆஃப் மெத்தட் அப்படின்னா என்ன பண்ணும்? என்னோட டைரக்ட் பேரண்ட் யாரோ அந்த சில்ட்ரனை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணி போவோம். கரெக்டா? ஸோ சில்ட்ரன் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்றப்போ அதோட டைரக்ட் பேரண்ட் யாரோ அவங்க மட்டும் ஆக்சஸ் ஆகுறதா இந்த பேரண்ட் ஆஃப் மெத்தட் பார்த்தோம். கரெக்டா? ஸோ பேரண்ட் ஆஃப் அப்படின்றத மட்டும் நான் போட்டிருப்பேன். அண்ட் தென் பேரண்ட்ஸ் ஆஃப். ஸோ பேரண்ட்ஸ் ஆஃப் அப்படின்றதுல என்ன ஆகும்? இப்போ என்னோட சில்ட்ரனை வச்சு நான் ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னா அதோட எல்லா பேரண்ட்ஸுமே எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டுச்சு. கரெக்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் பேரண்ட்ஸ் ஆஃப் அப்படின்றத கொடுக்குறப்ப என்ன ஆகுது? இந்த ஸ்பேனோட ஆல் பேரண்ட்ஸ் யாரு விச் இஸ் அதோட டைரக்ட் பேரண்ட், கிராண்ட் பேரண்ட், கிரேட் கிராண்ட் பேரண்ட் எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே இந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆச்சு. கரெக்டா? ஓகே. ஸோ தென் பேரண்ட்ஸ் அன்டில் ஆஃப் அப்படின்ற மெத்தட் பார்த்தோம். இப்போ எனக்கு வந்து எல்லா பேரண்ட்ஸையும் ஆக்சஸ் பண்ண வேணாம். அட் த சேம் டைம் எனக்கு டைரக்ட் பேரண்ட் மட்டுமும் வேணாம். நான் ஒரு லிமிட் செட் பண்ணுவேன். அதுல இருக்க அது வரைக்கும் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, தென் நம்ம இந்த பேரண்ட்ஸ் அன்டில் ஆஃப் அப்படின்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இப்போ இதுல என்ன ஆகுது எனக்கு? இந்த இடத்துல பேரண்ட்ஸ் அன்டில் ஆஃப் அப்படின்றத குடுத்து, பாரந்தசிஸ்குள்ள நமக்கு எந்த எலிமெண்ட் வர வேணும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? அது வரைக்கும் மட்டும் எனக்கு வந்து அப்ளை ஆகும். கரெக்ட்டா? இப்ப ஸ்பேனோட பேரண்ட்ஸ் அன்டில் நான் டிவ் குடுத்திருக்கேன். அப்போ இதுதான் வந்து என்னோட சில்ட்ரன். கரெக்ட்டா? ஸோ ஸ்பேன். ஸோ அப்போ டிவ் வரைக்கும் உள்ளது மட்டும். அப்ப என்ன ஆகும்? எனக்கு இந்த யுஎல் எல்லைக்கு மட்டும் எனக்கு இந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆயிருக்கும். ஓகேவா? ஓகே. சோ இது வர தான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். கரெக்ட்டா? சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. சோ இன்னைக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு டிசெண்டன்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? 1 மினிட்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்ப பார்க்க போறது வந்துட்டு டிசெண்டன்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஆன்செஸ்டர்ஸ்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு சில்ட்ரன வச்சு சூஸ் பண்ணி, அத அந்த எலமெண்ட்ட வச்சு நம்ம என்ன பண்ணோம்? அந்த ட்ரீல வந்துட்டு பேரண்ட் யாரு அப்படின்றத வந்து நம்ம அப்படி டிராவர்ஸ் பண்ணி போணும். கரெக்ட்டா? லைக் அசெண்டிங் ஆர்டர்ல போன மாரி போணும். கரெக்ட்டா? ஸோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மேல இருந்து கீழ வர மாரி. விச் இஸ் பேரண்ட் எலிமெண்ட்ட வச்சு நான் என்ன பண்ண போறேன்? என்னோட சில்ட்ரன் யாரு அப்படின்றத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வரப்போறேன். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து எனக்கு என்னன்னா டிசெண்டன்ட்ஸ். ஓகேவா? ஸோ விச் இஸ் டிராவர்ஸ் டவுன் டு த டவுன் ட்ரீ. ஓகேவா? அதாவது நான் இப்ப என்ன பண்ணிருவேன், இப்ப இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கீழ இருந்து மேல பார்க்க போயிட்டு இருந்தோம். கரெக்ட்டா? ஆன்செஸ்டர்ஸ்ல. ஒரு சில்ட்ரன் சூஸ் பண்ணி, சில்ட்ரனோட பேரண்ட் யாரு? அவங்களுக்கும் பேரண்ட் யாரு? இப்படி நம்ம கீழ இருந்து மேல பார்க்க டிராவர்ஸ் பண்ணிட்டு இருந்தோமா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் டிசெண்டன்ட்ஸ்ல, ஒரு பேரண்ட்ட சூஸ் பண்ணி வச்சுட்டு, அவங்களுக்கு கீழ கீழ வர சில்ட்ரன்ஸ் யாரு அப்படின்றத பார்க்க போறோம். விச் இஸ் ட்ரீயோட டாப்ல இருந்து டவுன் நோக்கி நம்ம என்ன பண்ண போறோம், டிராவர்ஸ் பண்ணி வந்து எலமெண்ட்ட ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ டிசெண்டன்ட்னா ஒண்ணும் இல்ல, சில்ட்ரன், அவங்களோட கிராண்ட் சில்ட்ரன், கிரேட் கிராண்ட் சில்ட்ரன் இந்த மாரி வர எல்லா சில்ட்ரன்ஸுமே இன்னைக்கு என்னது டிசெண்டன்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்ப இதுலயும் வந்துட்டு 2 மெத்தட்ஸ் இருக்கு. எப்படி அந்த ஆன்செஸ்டர்ல பேரண்ட், பேரண்ட்ஸ் ஆஃப் அண்ட் பேரண்ட்ஸ் அன்டில்னு 3 மெத்தட்ஸ் இருந்தோ, சேம் வே இதுலயும் வந்து சில்ட்ரன் அண்ட் ஃபைண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சில்ட்ரன் ஆஃப் மெத்தட். ஸோ அங்க எப்படி எனக்கு பேரண்ட் ஆஃப் மெத்தட் டைரக்ட் பேரண்ட்ட மட்டும் எனக்கு ஆக்சஸ் பண்ணுச்சோ, இங்கேயும் சேம் அதேதான். சில்ட்ரன் ஆஃப் மெத்தட் எனக்கு என்ன பண்ணும், டைரக்ட் சில்ட்ரன் யாரு அப்படின்றத மட்டும் தான் எனக்கு எடுக்கும். ஓகேவா? இப்ப நான் யூஎல்குள்ள எல்லை வச்சிருக்கேன்னு வைங்களேன். இப்ப நான் யூஎல் எலமெண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணி நான் சில்ட்ரன் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றேன் அப்படின்னா, இப்ப என்னோட டைரக்ட் சில்ட்ரனா யார் இருப்பா? எல்ஐ டேக் தான் இருக்கும். அப்ப அது என்ன ஸ்பெசிஃபை பண்ணும் எனக்கு? எல்ஐ தான் வந்துட்டு எனக்கு ஹைலைட் ஆகி காட்டும். ஓகேவா? ஓகே. சோ அப்ப என்ன ஆகுது எனக்கு டைரக்ட்டா இருக்கக்கூடிய ஒரு சில்ட்ரன மட்டும் தான் எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுது. சோ அதனால தான் இது என்ன சொல்றாங்கன்னா, சிங்கிள் லெவல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ ஒரு லெவலுக்கு மட்டும் தான் என்ன ஆகும் எனக்கு டிராவர்ஸ் பண்ணி வரும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. சோ டிவ் எலிமெண்ட் வச்சு அதோட டைரக்ட் சில்ட்ரன் ஃபைண்ட் அவுட் பண்ற மாரி. ஓகேவா? ஓகே. சோ இப்ப இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கீழ பார்க்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு மேல போவோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எப்பவும் போல பாடி உள்ள நான் என்ன பண்ணிட்டேன், div கிளாஸ் ஈக்குவல் டு டிசெண்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் வந்து வச்சிருக்கேன். ஓகேவா? அண்ட் தென் இதுலயே வந்து என்ன பண்ணிட்டேன், ஸ்டைல்ல வித் ஒரு 500 பிக்சல்ஸ் அப்படின்றத குடுத்துட்டேன். அண்ட் இது பக்கத்துல வந்துட்டு எனக்கு என்ன கன்டென்ட் வேணும், ஜஸ்ட் div கரண்ட், அதாவது இப்ப இது ஒரு div டேக் அப்படின்றது நமக்கு இங்க பாக்குறப்ப தெரியணும். கரெக்ட்டா? சோ அதனால கன்டென்ட் குடுத்துருக்காங்க. சோ இதுக்கு கீழ உள்ளது எனக்கு என்னது, ஃபர்ஸ்ட் உள்ள பி சைல்ட். ஓகேவா? சோ ஒரு பி சைல்ட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 மினிட். ஓகே. சோ இப்ப இந்த பேராகிராஃப்க்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன், உள்ள வந்துட்டு ஒரு சில்ட்ரன குடுத்திருக்கேன். கரெக்ட்டா? அப்போ இப்ப இந்த டிவ் அப்படின்றது எனக்கு ஒரு பேரண்ட். இதோட சில்ட்ரன் பி. இந்த பி டாகோட சில்ட்ரன் தான் ஸ்பான். கரெக்ட்டா? சோ அப்ப இந்த ஸ்பான் டாக் இந்த டிவ்வுக்குன்னு எடுக்கிறப்போ எனக்கு என்ன வரும், கிராண்ட் சில்ட்ரனா வரும். கரெக்ட்டா? சோ இப்போ இதோட நான் பி டாக் முடிச்சுட்டேன். அண்ட் இன்னொரு ஒரு பி டாக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சோ இப்ப இதுல தான் நீங்க வந்து பார்க்கணும். இப்போ இந்த பி டாக நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். கரெக்ட்டா? அப்போ டிவ்வோட இது ஒரு டைரக்ட் சில்ட்ரன் அண்ட் டிவ்வோட அனதர் டைரக்ட் சில்ட்ரன் யாரு? இந்த பி டாக். ஓகேவா? இதுக்கு உள்ள தான் நான் ஸ்பான் குடுத்துருக்கேன். கரெக்ட்டா? அப்போ இப்போ இந்த டிவ்வுக்கு மொத்தம் எத்தன சில்ட்ரன் இருக்காங்க டைரக்ட்டா அப்டின்னா, 2 சில்ட்ரன் இருக்காங்க. விச் இஸ் எனக்கு என்ன இருக்கு இந்த இடத்துல, 2 பி டாக் டைரக்ட்டா இருக்கு. கரெக்ட்டா? சோ 2 பி டாகுமே எனக்கு என்னது, டைரக்ட் சில்ட்ரன். அண்ட் இந்த பி டாகுக்கு உள்ள ஸ்பான் தான் எனக்கு என்னது, கிரேட் கிராண்ட் கிராண்ட் சில்ட்ரன். ஓகேவா? புரியுதா? எஸ். ஓகேவா? சோ அந்த மாரி நான் என்ன பண்ணிட்டேன், இதுல வந்து குடுத்துட்டேன். இதுக்கப்புறம் மேல என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டிசெண்டன்ட்ஸ் நம்ம கிளாஸ் நேம் வச்சோம் இல்லையா? சோ இந்த கிளாஸ் நேம இந்த இடத்துல டாட்
அந்த கிளாஸ் நேம நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டைல் டேக்குள்ள போட்டு ஸ்டைல் எழுதியிருக்கேன். விச் இஸ் டிஸ்ப்ளே பிளாக், பார்டர் 2 பிக்சல்ஸ் அண்ட் கலரு, அதுக்கப்புறம் பேடிங் அண்ட் தென் மார்ஜின் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் செட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டைல் டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் சோர்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இது அது என்ன jQueryயோட சீரியல் லிங்கை பேஸ்ட் பண்ணணும் கரெக்டா. ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் டேக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன், டாலர் எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ரெடி ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் எழுதணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் கரெக்டா. ஸோ டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்றத வந்து நான் போடுறேன். ஓகேவா. ஸோ போட்டு இது உள்ள நான் என்ன பண்றேன், டாலர் இது உள்ள நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டபுள் கோட்ஸ்குள்ள டிவ் கொடுத்துருக்கேன். ஸோ ஞாபகம் இருக்கா, எப்பவுமே நம்ம செலக்டர் போடுறோம்னா என்ன பண்ணுவோம், டபுள் கோட்ஸ்குள்ள கொடுப்போம் கரெக்டா. ஸோ இப்போ டிவ் அப்படின்ற செலக்டாரை நான் இங்க சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணி டாட் சில்ட்ரன் ஆஃப் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கேன், டாட் சிஎஸ்எஸ்ல ஸோ சேம் கலர் ரெட்டு, பார்டர் வந்து 2 பிக்சல்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ கொடுத்து ஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இது என்ன பண்ணா, டிவ்ன்ற எலமெண்ட் யாரு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகேவா. ஸோ டாட் சில்ட்ரன் ஆஃப் மெத்தட் நமக்கு என்ன பண்ணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம், டைரக்ட் சில்ட்ரன் யாரோ அவங்கள மட்டும் ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் கரெக்டா. அப்போ இப்போ இந்த டிவோட டைரக்ட் சில்ட்ரன் யாரெல்லாம், இந்த பீட்டாகும் டைரக்ட் சைல்டு தான், இந்த பீட்டாகும் டைரக்ட் சைல்டு தான் கரெக்டா. ஸோ இப்போ இந்த ரெண்டு பீட்டாக்கும் என்ன ஆயிருக்கு, எனக்கு இந்த இடத்துல ஸ்டைல் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஓகேவா. புரிஞ்சுதா சில்ட்ரன் ஆஃப் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஃபைண்ட் ஆஃப் மெத்தட். ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபைண்ட் ஆஃப் மெத்தட் என்ன பண்ணுனா, நான் எந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கனோ அதோட சில்ட்ரன்ஸ்லாம் யாரு அப்படின்றத வந்துட்டு என்ன பண்ணும், எனக்கு ஃபுல்லா ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஃபைண்ட் ஆஃப் அப்படின்ற மெத்தட். ஸோ இப்போ இதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ சேம் அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், டிவ் கிளாஸ்க்குள்ள டிசெண்டன்ட்ஸ்னு ஒரு கிளாஸ் ஒரு ஸ்டைல் வச்சிருக்கேன். அண்ட் சேம் அங்க பார்த்தா அதே டேக் தான், ரெண்டு டைரக்ட் சில்ட்ரன் இருக்காங்க. அண்ட் ஸ்பேன் வந்து என்ன இருக்கு, எனக்கு உள்ள வந்து இருக்கு. ஓகேவா. ஸோ உள்ள கொடுத்தாச்சு. அண்ட் இங்க வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், டிசெண்டன்ட்ஸ் அப்படின்ற கிளாஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஸ்டைல் எப்பவும் போல அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்ளை பண்ணிட்டு இப்போ ஸ்கிரிப்ட்ல ஃபர்ஸ்ட் சிடிஎன் லிங்க் கொடுத்தாச்சு. அண்ட் தென் அகைன் இன்னொரு ஸ்கிரிப்ட் டேக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன், டாலர் டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்றத எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட். ஸோ இதை கொடுத்தாதான் நமக்கு வந்து jQuery வந்து இனிஷியலைஸ் ஆகும் கரெக்டா. ஸோ கொடுத்தாச்சு. இப்போ இதுல டாலர் டிவ் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஓகேவா. அப்ப என்ன பண்ணுவோம், இந்த டிவோட சில்ட்ரன் யாரு அப்படின்றதுதான் இப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேலை. ஓகேவா. டாட் ஃபைண்டுக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்பேன் அப்படின்ற கிளாஸ் கொடுத்துருக்கேன் கரெக்டா. அப்போ இது என்ன பண்ணும், டிவ்க்குள்ள ஸ்பேன் கிளாஸ் எங்க இருக்கோ அதை மட்டும் தான் என்ன பண்ணும், ஃபைண்ட் பண்ணி என்ன பண்ணுது, எனக்கு சிஎஸ்எஸ்ல இந்த ஸ்டைல் வந்து நான் கொடுக்க சொல்லியிருக்கேன் கரெக்டா. பேரந்தசிஸ்குள்ள கர்லி ஃப்ரேஸ்க்குள்ள நான் என்ன பண்ணும், ஸ்டைலை வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணா எனக்கு என்ன ஆகுது, இப்போ இந்த லிங்க்குள்ள எத்தனை ஸ்பேன் டேக் இருக்கோ அந்த ஸ்பேனை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிருக்கு. ஓகேவா. ஸோ ஆக்சுவலா இதுல என்னாச்சு, எனக்கு வெறும் சில்ட்ரன் ஆஃப் அப்படின்றத கொடுத்தனா இதோட டைரக்ட் சில்ட்ரன் யாரோ அவங்களுக்கு மட்டும் எனக்கு ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை ஆயிடுச்சு கரெக்டா. இதுவே ஃபைண்ட் ஆஃப் மெத்தட்ல எனக்கு என்ன ஆகுது, எனக்கு எந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அத மட்டும் நான் என்ன பண்ணா போதும், எடுத்தா போதும். ஓகேவா. அததான் வந்து இங்க பண்ணிருக்காங்க. சோ டெவ்ல இருக்கக்கூடிய ஸ்பேனை மட்டும் எனக்கு ஃபைண்ட் பண்ணு அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். இப்ப டெவ்ல இருக்கக்கூடிய ஸ்பேன் டேக் என்ன இருக்கும் அதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி கலரை சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஆன்செஸ்டர் பார்த்தோம், இதுக்கப்புறம் வந்து டிசெண்டன்ஸ் பார்த்தோம் கரெக்டா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா சிப்லிங்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா. ஸோ சிப்லிங்ஸ்னாலே நமக்கு தெரியும் விச் இஸ் சேம் பேரண்ட்டுக்கு சேம் பேரண்டோட சில்ட்ரன்ஸ் தான் வந்து சிப்லிங் கரெக்டா. ஸோ ஜஸ்ட் அதான் என்ன சொல்லியிருக்காங்க, ஷேர் த சேம் பேரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ சிப்லிங்ஸை இப்போ நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணோம், சில்ட்ரனை வச்சு பேரண்ட்டை எப்படிலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பார்த்தோம், பேரண்ட்டை வச்சு எப்படி சில்ட்ரனை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி சிப்லிங்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா. ஸோ ஜஸ்ட் டிராவர்சிங் சைட் வேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் ஆஃப் வச்சு வர்றப்போ நம்ம எப்படி போனோம்? கீழ இருந்து மேல பார்க்க வச்சு அப்வேல நம்ம டிராவர்ஸ் பண்ணி போனோம் ட்ரீய. கரெக்ட்டா? இதுவே டிசெண்டன்ட்ஸ் கண்டுபிடிக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? மேல இருந்து கீழ பார்க்க வச்சு டவுன் வேல வந்தோம். விச் இஸ் ஒரு பேரண்ட்ட சூஸ் பண்ணி வச்சுட்டு, அதுல இருந்து அதோட சில்ட்ரன்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரீய மேல இருந்து கீழ பார்க்க டிராவர்ஸ் பண்ணி வந்தோம். கரெக்ட்டா? இதுவே சிப்லிங்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, அந்த ட்ரீல நான் என்ன பண்ணணும்? சைடு வேல டிராவல் பண்ணணும். ஓகேவா? ஸோ விச் இஸ் சேம் லெவல்ல நான் டிராவல் பண்ணாதான் ஒரு சிப்லிங்ஸ் யாரு அப்படின்றத என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? So there are many useful jQuery methods for traversing sideways in the down tree. So நிறைய methods இருக்கு. Methods வேணா நோட் பண்ணிக்கோங்க. So siblings of, next of, next all, next unit, next until, pre-wall, until. நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் போலாம். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பார்த்தோம்? சிப்லிங்ஸ் ஆஃப் மெத்தட். கரெக்ட்டா? ஸோ இது என்ன பண்ணும்? எனக்கு எல்லா சிப்லிங்ஸையும் என்ன பண்ணும்? ரிட்டர்ன் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ அதான் என்ன சொல்லிருக்காங்க? ரிட்டர்ன்ஸ் ஆல் தி சிப்லிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி செலக்டட் எலிமெண்ட். விச் இஸ் நான் எந்த எலிமெண்ட்ட செலக்ட் பண்ணி சொல்றேனோ, அந்த எலிமெண்டோட சிப்லிங்ஸ் யாரு அப்படின்றத எனக்கு மொத்தமா என்ன பண்ணிரும்? ரிட்டர்ன் பண்ணிரும். ஓகேவா? ஓகே. சேம். இப்ப அதே மாரி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பாடிக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன், கிளாஸ் சிப்லிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ வச்சுட்டு, இப்ப இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் டிவ் எலிமெண்ட் வச்சிருக்கேன். இதுக்குள்ள p டாக், ஸ்பான், h2, h3 என் இஷ்டத்துக்கு நான் சில டாக்ஸ் வச்சிருக்கேன். ஓகேவா? இதுக்கப்புறம் டிவ்வ க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எல்லா டேகுக்குமே பேரண்ட் அப்படின்னா நம்ம என்ன எடுப்போம்? இந்த டிவ்வ தான் எடுப்போம். கரெக்ட்டா? ஏன்னா p யோட பேரண்ட்டும் டிவ் தான். ஸ்பானோட பேரண்ட்டும் டிவ் தான். கரெக்ட்டா? சோ அப்ப எல்லாத்துக்குமே எனக்கு என்னது? சேம் பேரண்ட்ட தான் எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. சோ அப்ப இது எல்லாமே யாரு? எனக்கு சிப்லிங்ஸ். கரெக்ட்டா? சோ இப்ப நான் இத க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப இதுல வந்து சிப்லிங்ஸ் எடுத்து எனக்கு ஸ்டைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீரியல் லிங்க் அண்ட் ஸ்கிரிப்ட்டுக்குள்ள டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்ஷன் இதுக்குள்ள டாலர்ல இப்ப இந்த இடத்துல தான் என்ன பண்ணணும்? என்னோட செலக்டட் எலிமெண்ட் யாரு? அப்படின்றத நான் சொல்லணும். கரெக்ட்டா? சோ அப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்? h2 அப்படின்றத குடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ h2 டாட் சிப்லிங்ஸ் ஆஃப் அப்படின்றத குடுத்து சிஎஸ்எஸ் ஸ்டைல்ல குடுத்திருக்கேன். ஓகேவா? இப்ப இது என்ன பண்ணும்னா, இந்த h2ன்ற எலிமெண்ட் யாரு? இங்க இருக்கு. கரெக்ட்டா? இப்ப இந்த h2 ஓட டாட் சிப்லிங்ஸ் ஆஃப் மெத்தட் இன்னைக்கு என்ன பண்ணும்? எல்லா சிப்லிங்ஸையும் எழுதிரும். கரெக்ட்டா? அப்ப இந்த h2க்கு கூட பிறந்தவங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? இந்த ஸ்பான் வரும், p டாக் வரும், இந்த h3 வரும், அகைன் இந்த p வரும். அப்ப என்ன பண்ணும்? இந்த டிவ்வ விட்டுரும். ஏன்னா டிவ் வந்து இந்த h2 ஓட என்னவாயிரும்? எனக்கு பேரண்ட் ஆயிரும். சோ பேரண்ட்ட வுட்டுட்டு மீதி எல்லா சிப்லிங்ஸ்க்கும் என்ன பண்ணுது? இந்த ரெட் கலர எனக்கு அப்ளை பண்ணிருக்கு. அதாவது அந்த h2 அப்படின்றது அத கன்சிடர் பண்ணாது. ஓகேவா? அதோட சிப்லிங்ஸ் யாரு? அப்படின்றத மட்டும் தான் கன்சிடர் பண்ணி அந்த கலர சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? ஓகேவா? புரிஞ்சதா? ஆ. அண்ட் தென் jQueryயோட நெக்ஸ்ட் ஆஃப் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் மெத்தட் என்ன பண்ணும்னா, ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் சிப்லிங். அதாவது இப்போ வெறும் சிப்லிங்ஸ் ஆஃப் மெத்தட் இன்னைக்கு என்ன பண்ணுச்சு? யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, ஸோ எல்லாரையும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணி குடுத்துச்சு. கரெக்ட்டா?
சோ நெக்ஸ்ட் சிப்லிங் என்ன பண்ணா, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சிப்லிங் யாரு அப்படின்றத மட்டும் சொல்லணும். ஓகேவா? இப்போ என்னையே மீன் பண்ணி கேட்டாங்கன்னா, இப்போ கூட பிறந்தவங்க யாரு அப்படின்னா, இப்ப நான் என்ன சொல்லுவேன், இப்ப என்னோட சிப்லிங்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ, இப்ப எனக்கு அக்கா இருந்தாங்கன்னா, அக்கா இருக்காங்க. இல்ல தங்கச்சி இருந்தாங்கன்னா, தங்கச்சி இருக்காங்க. இல்ல அண்ணன் இருந்தாங்க, தம்பி இருந்தாங்க. இந்த மாரி நம்ம மொத்தமா சொல்றது தான் சிப்லிங்ஸ் ஆஃப் மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆஃப் மெத்தட் என்ன பண்ணா, இப்ப என்ன சூஸ் பண்ணி, உனக்கு அடுத்து உன்னோட சிப்லிங் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் என்ன விட ஏஜ் கம்மியா இருக்கிறவங்கள நான் சொல்லுவேன். கரெக்ட்டா? சோ இதான் என் தம்பி விச் இஸ் என்னோட சிப்லிங் அப்படின்ற மாரி நான் சொல்லுவேன். சோ நெக்ஸ்ட் ஆஃப் மெத்தட் என்ன பண்ணும்னா, யாரு சூஸ் பண்ணி கேட்கறாங்களோ, அவங்களுக்கு அடுத்த எலிமெண்ட் யாரு அப்படின்றத எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஓ சோ அதெல்லாம் வந்து இங்க எக்ஸாம்பிளா குடுத்தது. சோ சேம் டிவ் டாக் தான். சோ கோட்ல வந்து இந்த கோட்ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் இங்க உள்ள இந்த மெத்தட் மட்டும் தான் எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். சோ அதே மாரி டிவ் உள்ள ஃபுல்லா சிப்லிங்ஸ் தான் இருக்காங்க. சோ சிப்லிங்ஸ ஃபர்ஸ்ட் ஸ்டைல் டேக்குள்ள போட்டு ஸ்டைல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்கிரிப்ட் சோர்ஸ்க்குள்ள டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்ஷன். இப்போ நான் ஒரு எலிமெண்ட்ட செலக்ட் பண்றேன். விச் இஸ் h2 டாட் நெக்ஸ்ட் ஆஃப் டாட் சிஎஸ்எஸ்ல கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த டாட் நெக்ஸ்ட் ஆஃப் மெத்தட் என்ன பண்ணும்னா, இப்போ இங்க வந்து பார்ப்போம். h2 எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த h2 கிட்ட வந்துட்டு இதோட நெக்ஸ்ட் சிப்லிங்னா யாரு? h3. இப்போ என்ன பண்ணுது? h3க்கு மட்டும் அந்த கலரை அப்ளை பண்ணுது. ஓகேவா? இதுவே சிப்லிங்ஸ் ஆஃப்ன்னு சொல்றப்போ, இப்ப இந்த H2வ கூப்பிட்டு, உன்னோட சிப்லிங்ஸ் யாரெல்லாம்? அப்படின்ன மாரி நான் கேட்டேன்னா, அது என்ன பண்ணும்? எல்லாரையும் அதோட சிப்லிங்ன்னு அது சொல்லும். கரெக்ட்டா? சோ விச் இஸ் நான், எங்க அக்கா, எங்க அண்ணன், என் தம்பி, என் தங்கச்சி அப்படின்னு நான் சொல்றது. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த இடத்த இன்க்ளூட் பண்ணி சொல்ல மாட்டேன். கரெக்ட்டா? ரிமைனிங் இருக்கிற 4 பேர தான் சொல்லுவேன். சோ அதுதான் வந்து இந்த சிப்லிங்ஸ் ஆஃப் மெத்தட்ல வந்து நடந்திருக்கும். விச் இஸ் அவங்கள இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அவங்க சிப்லிங் யாரு அப்படின்றத மட்டும் சொல்லியிருப்பாங்க. இதுவே நெக்ஸ்ட் ஆஃப் மெத்தட்ல என்ன ஆகுது? இப்போ இதுவே இப்ப என்ன கூப்பிட்டு, "உனக்கு அடுத்து உங்க வீட்ல யார் பொறந்தாங்க?" அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்? "என் தம்பி பிறந்தான்" அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆர் என் தங்கச்சி பிறந்தா அப்படின்னு நான் சொல்லுவேன். கரெக்ட்டா? சோ அததான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நெக்ஸ்ட் ஆஃப் மெத்தட் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது. விச் இஸ் உனக்கு அடுத்து உங்க வீட்ல யாரு? அப்படின்னு கேட்கிறப்போ, இதுக்கு அடுத்து உள்ளது யாரு? H3. அப்ப H3ய மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆல் ஆஃப் மெத்தட். சோ நெக்ஸ்ட் மெத்தட் இப்ப என்ன பண்ணுச்சு எனக்கு ஒரு எலிமெண்ட்ட ரிட்டர்ன் பண்ணுச்சு. கரெக்ட்டா? சோ நெக்ஸ்ட் ஆல் என்ன பண்ணும் எனக்கு அதுக்கு அடுத்து உள்ள எல்லா எல்லா சிப்லிங்ஸையும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? சோ இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க? சோ சேம் டிவ் போட்டாச்சு. சேம் இதுதான். இங்க மட்டும் தான் மாறும். ஓகேவா? சோ இப்ப இங்க என்ன பண்ணியிருக்கேன்? ஸ்கிரிப்ட்க்குள்ள ஃபர்ஸ்ட் ரெடி ஃபங்ஷன் குடுத்துட்டேன். h2 டாட் நெக்ஸ்ட் ஆல் ஆஃப் அப்படின்ற மெத்தட் குடுத்து டாட் சிஎஸ்எஸ்ல அதோட ஸ்டைலா நான் குடுத்திருக்கேன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஆல்ல எனக்கு என்ன பண்ணும்? நெக்ஸ்ட்ல என் ஸ்மால் அண்ட் ஏ வந்து கேப்ஸ். ஓகேவா? சோ கேமல் கேஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சரி இப்ப இதுல என்ன ஆகுது எனக்கு? H2வ தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். H2வ சூஸ் பண்ணி, உன்னோட அடுத்து உங்க வீட்லலாம் யாரெல்லாம் பொறந்தாங்க அப்படின்னு கேட்டதுன்னா, இது என்ன பண்ணும்? இதுக்கு கீழ உள்ள எல்லா சிப்லிங்கையும் ரிட்டர்ன் பண்ணும். சோ H3, P. சோ 2 டேகுக்குமே இன்னைக்கு என்ன ஆயிருக்கு? இந்த ஸ்டைல் வந்து ப்ளே ஆயிருக்கு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் அன்டில் ஆஃப் மெத்தட். புரிஞ்சுதா இதுவரைக்கும்? யாஹ்! ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் அன்டில் ஆஃப் அப்படின்ற மெத்தட். ஓகேவா? சோ எப்படி எனக்கு வந்து பேரண்ட் அன்டில் ஆஃப் மெத்தட்ல எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு நான் என்ன கண்டிஷன் ஒரு லிமிட் குடுக்குறேனோ, அது வரைக்கும் உள்ளத மட்டும் ரிட்டர்ன் பண்ணுச்சு. கரெக்ட்டா? சோ நெக்ஸ்ட் அன்டில் ஆஃப் மெத்தட் இன்னைக்கு என்ன பண்ணும்? விச் இஸ் அதோட சிப்லிங்க என்ன பண்ணும் எனக்கு? ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? 2 கண்டிஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய சிப்லிங்க மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணி குடுக்கும். ஓகேவா? சோ இப்ப இதுல என்ன பண்ணியாச்சு? சோ சேம் அதே பாடி அதுக்குள்ள டிவ் டாக்குள்ள என்ன பண்ணிருக்கேன்? P ஸ்பான் H2, H3, H6 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன்? ஃபுல்லா எனக்கு புடிச்ச மாரி டாக்ஸ் போட்டு எழுதியிருக்கேன். விச் இஸ் அப்ப இந்த டிவ் அப்படின்றது எனக்கு பேரண்ட். இவங்க எல்லாருமே இந்த டிவ்வோட சில்ட்ரன்ஸ். ஓகேவா? இப்போ சிப்லிங்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டைல் எப்பவும் போல ஸ்டைல் பண்ணியிருக்காங்க. ஸ்டைல் டேக் உள்ள குடுத்து அண்ட் ஸ்கிரிப்ட் சோர்ஸ்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க? சிடிஎன் லிங்க் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? எனக்கு டாலர் H2 ஜஸ்ட் டபுள் கோட்ஸ்க்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன்? H2வ நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா? விச் இஸ் என்ன ஆகுது? இந்த H2வ சூஸ் பண்ணிட்டேன். டாட்
நெக்ஸ்ட் அன்டில் ஆஃப் H6 அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணுவோம், H2ல இருந்து எடுக்கிறப்போ எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், இப்போ உங்களை கூப்பிட்டு உங்க சிப்ளிங் யாருன்னு கூப்பிட்டேன்னா நான் என்னையே ஒரு சிப்ளிங்கா நான் சொல்ல மாட்டேன். கரெக்டா? நம்மள தவிர்த்துட்டு மிச்சம் இருக்கிறவங்கள தான் நம்ம சிப்லிங்னு சொல்லுவோம். அப்படிதானே? சோ அப்ப என்ன பண்ணாது, H2 தன்னைத்தானே இன்க்ளூட் பண்ணிக்காது. ஓகேவா? சோ பண்ணிக்காம நெக்ஸ்ட் அன்டில் நான் எது வரை கொடுத்திருக்கேன், H6 வரை நான் கொடுத்திருக்கேன். கரெக்டா? இப்ப இது என்ன பண்ணும், எனக்கு H6 என்ன பண்ணாது, இது எடுக்காது. ஓகேவா? சோ இதுக்கு பிட்வீன்ல யாரெல்லாம் இருக்காங்க, which is எனக்கு H3 இருக்கு, H4 இருக்கு அண்ட் தென் H5 இருக்கு. கரெக்டா? சோ எனக்கு இந்த இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ்க்கும் ஊடையில எனக்கு எத்தனை டேக்ஸ் இருக்கு, which is 3 டேக்ஸ் வந்து எனக்கு இருக்கு. கரெக்டா? சோ அப்ப என்ன பண்ணுது, இது அந்த 3 டேக்குக்கு மட்டும் எனக்கு ஸ்டைல அப்ளை பண்ணி விடுது. ஓகேவா? சோ அதனாலதான் என்ன ஆயிருக்கு, H3 H4 H5க்கு மட்டும் எனக்கு கலர் வந்து பார்டர் கலர் சேஞ்ச் ஆகும். சாரி. ஓகேவா? சோ புரியுதா டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு, புரியுதா? Yeah. அக்கா ஒரு சம்மரி மாதிரி சொல்லுங்களேன் ஷார்ட்டா ரெண்டுத்துக்கும். என்னமா? ஒரு சம்மரி மாதிரி சொல்லுங்களேன். இப்போ இன்னைக்கு பார்த்தது மட்டுமா? ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு பார்த்தது வந்து என்ன அப்படின்னா, இல்ல இல்ல நேத்து அன்னைக்கு சொல்லி கொடுத்ததோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன சம்மரி மாதிரி சொல்லுங்களேன். டிராவர்சிங் ஃபுல்லாவாடா? ஆமா ஆமா ஆமா, ஒரு சின்னதா சொல்லுங்க. ஓகே. ஸோ டிராவர்சிங்னா என்ன அப்படின்னா, நம்ம டாம் ட்ரீ வந்து ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்தோம். கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த ட்ரீ வழியா டிராவல் பண்ணி ஒரு எலமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டாம் ட்ரீல நம்ம என்ன பார்த்திருந்தோம், ரிலேஷன்ஷிப்பா வருது அப்படின்னு பார்த்திருந்தோம். கரெக்டா? விச் இஸ் இப்போ ரூட் எலிமெண்ட் இருக்கும். ரூட் எலிமெண்ட்ல இருந்து அதுக்கு கீழ உள்ள அதோட டேகா நான் உள்ள எழுதிட்டு வரேன் அப்படின்னா, தென் அத நம்ம அதோட சில்ட்ரன்னு சொல்லுவோம். சோ அதுக்குள்ள வரத அதோட சில்ட்ரன்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? இந்த ரிலேஷன்ஷிப் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சது புரிஞ்சது. ட்ரீயோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சதுல்ல? புரிஞ்சது. ஓகே. இப்போ இந்த ட்ரீல நமக்கு என்னலாம் இருக்கு? பேரண்ட் எலிமெண்ட் இருக்கு, சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, சிப்லிங்ஸ் இருக்காங்க. சோ 3 மெத்தட் எனக்கு இருக்கு. கரெக்ட்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்து நம்ம ஆன்செஸ்டர்னு ஒரு மெத்தட் பார்த்தோம். கரெக்ட்டா? சோ அதுல என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆமா. பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? சோ பேரண்ட்ட ஃபைண்ட் அவுட் பண்ணா என்ன பண்ணும்? ஒரு சில்ட்ரன வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்ட்டா? இப்போ இப்ப எப்பவுமே ட்ரீல வந்து எனக்கு என்ன இருக்கும், சில்ட்ரன் லாஸ்ட் இருப்பாங்க, பேரண்ட் தான் மேல இருப்பாங்க. கரெக்டா? அப்போ இந்த ட்ரீயோட அப்ரோச் எனக்கு எப்படி இருக்கும், பேரண்ட் எலிமெண்ட் நான் கண்டுபிடிக்கணும்னா கீழ இருந்து நான் மேல பார்க்க போவேன். கரெக்டா? சோ விச் இஸ் அப்வேல என்னோட அப்ரோச் வந்து இருக்கும். அப்ப நான் கீழ இருக்கக்கூடிய ஒரு சில்ட்ரனை கூப்பிட்டு அது அதுகிட்ட நான் என்ன பண்ணுவேன், உன்னோட பேரண்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். சொன்னா அது எனக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணும். கரெக்டா? விச் இஸ் பேரண்ட் எலிமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்றது தான் என்ன அப்படின்னா இந்த ஆன்செஸ்டர். ஓகேவா? அதுலதான் நம்ம 3 மெத்தட்ஸ் பார்த்தோம். பேரண்ட், பேரண்ட்ஸ் ஆஃப் அண்ட் பேரண்ட் அன்டில் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்த்தோம். ஓகேவா? பேரண்ட் ஆஃப் மெத்தட் எனக்கு என்ன பண்ணா, டைரக்ட் பேரண்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். விச் இஸ் இப்ப நான் இருக்கேன்னா என்னோட பேரண்ட் யாரு, விச் இஸ் எங்க அம்மா எங்க அப்பாவை நான் காட்டுவேன். கரெக்டா? சோ அவங்கள மட்டும் சொல்றதுதான் இந்த பேரண்ட் ஆஃப் மெத்தட். நெக்ஸ்ட் பார்த்தது என்ன பார்த்தோம், பேரண்ட்ஸ் ஆஃப் மெத்தட் பார்த்தோம். கரெக்டா? பேரண்ட்ஸ் ஆஃப் மெத்தட்ல என்ன பண்ணா, இப்ப என்ன கூப்பிட்டு கேக்குறாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், என்னோட பேரண்ட்ஸ் சொல்லுவேன், என்னோட தாத்தா பாட்டியும் நான் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி சொல்லுவேன், அதுக்கும் தாத்தா பாட்டி சேர்த்து இன்க்ளூட் பண்ணி சொல்லுவேன். ஓகேவா? எனக்கு எது வரை தெரியுதோ அது வரை நான் சொல்லுவேன். அதுதான் வந்து பேரண்ட்ஸ் ஆஃப் மெத்தட். விச் இஸ் எத்தனை பேரண்ட் இருக்காங்களோ, எத்தனை தலைமுறை தாண்டி வந்துருக்கோம், ஸோ அது எல்லாத்தையுமே சொல்றதுதான் பேரண்ட்ஸ் ஆஃப் மெத்தட். ஓகேவா? பேரண்ட் அன்டில் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இந்த பேரண்ட்ஸ் ஆஃப் மெத்தட்க்கும் பேரண்ட் அன்டிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பேரண்ட்ஸ் ஆஃப்ல என்ன ஆகும், நான் வந்து இப்போ எங்க அம்மா அப்பா, அடுத்து எங்க தாத்தா பாட்டி, அடுத்து அவங்களுக்கும் அம்மா அப்பா இருந்திருப்பாங்க. கரெக்டா? ஸோ இட்ஸ் கூட்டியா சம்திங் அந்த மாதிரி நான் சொல்லிட்டே போயிட்டே இருப்பேன்.
பேரண்ட் அன்டில்ல என்ன ஆகும் அப்படின்னா, நானே கண்டிஷன் சொல்லிடுவேன். நீ வந்து உன் தாத்தா பாட்டி வர மட்டும் நேம் மென்ஷன் பண்ணி எனக்கு சொன்னா போதும் அப்படின்னு நான் சொல்றேன்னு வைங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இப்போ நான் ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல கரெக்டா. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன், நான் என்னோட பேரண்ட்ஸ், என்னோட கிராண்ட் பேரண்ட் யாரு அப்படின்றத மட்டும் நான் சொல்லுவேன். இதுதான் பேரண்ட் அன்டில் ஆஃப் மெத்தட். புரியுதா? ஒரு சில்ட்ரனை வச்சு ஜஸ்ட் இப்ப நம்ம வந்து கண்ணால பாத்தி நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படிதானே. இப்ப இந்த டேக் இருக்குப்பா, இது வந்து இதோட பேரண்ட் அப்படின்றத நம்ம பார்த்தே சொல்லிடுவோம். பட் சிஸ்டம் எப்படி கண்டுபிடிக்கும் அத? இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் எடுக்கும். ஓகேவா? புரியுதா? இது புரிஞ்சதா ஃபர்ஸ்ட்? புரிஞ்சது புரிஞ்சது. ஓகே. சோ இப்போ இதுல நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்செஸ்டர்னா பேரண்ட்ட ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டே போகணும். கரெக்டா? இப்ப அப்படியே ஆப்போசிட் தான் டிசெண்டன்ட்ஸ். சோ டிசெண்டன்ட்ஸ்ல என்ன பண்றோம்னா, இப்போ அதாவது பேரண்ட்ஸ் ஆன்செஸ்டர்னா வந்துட்டு கீழ இருந்து மேல நோக்கி போறது. ஐ மீன் சைல்ட்ல இருந்து பேரண்ட் நோக்கி போறது. டிசெண்டன்ட்னா வந்துட்டு பேரண்ட் வந்துட்டு சைல்டு நோக்கி வராது. ஆமா. சோ பேரண்ட்ட வச்சு நான் என்ன பண்ணுவேன், சைல்ட் எலிமெண்ட்ட ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வருவேன். சோ அதுக்கு தான் சில்ட்ரன் அண்ட் ஓகே. ஃபைண்ட் ஆஃப் அப்படின்னு 2 மெத்தட் பார்த்தோம். சில்ட்ரன் ஆஃப் மெத்தட்ல என்னோட டைரக்ட் சில்ட்ரன் மட்டும் நான் எடுத்து சொன்னேன். ஜஸ்ட் எங்க அப்பா அம்மா கூப்பிட்டு கேட்டாங்கன்னா, உங்களோட சில்ட்ரன் யாருன்னு கேட்டாங்கன்னா, என்ன தான் கை காட்டுவாங்க. கரெக்ட்டா? சோ அப்ப என்ன சொல்றாங்க, சோ டைரக்ட் சில்ட்ரன சொல்றது. ஓகேவா? இதுவே ஃபைண்ட் ஆஃப் மெத்தட்ல என்ன பார்த்தோம் நம்ம வந்து எந்த எலிமெண்ட்ட ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்றோமோ, அவங்கள மட்டும் சொல்றது. ஓகேவா? விச் இஸ் இப்போ இப்போ ம் இப்ப எப்படி சொல்றது, ஓகே. இப்ப என்னோட பேரண்ட்ஸ்டே கேக்குறாங்கன்னு வைங்களேன். இப்போ உன்னோட சில்ட்ரன் யாருன்னு கேட்டா என்னையும் சொல்லுவாங்க, என்னோட சிப்ளிங் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி சொல்லுவாங்க. கரெக்டா? சோ அப்படி சொன்னா அது என்னது, எனக்கு சில்ட்ரன் ஆஃப் மெத்தட். இதுவே இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து இப்ப என்னோட நேம சொல்லி இது உங்களோட சில்ட்ரனா அப்படின்னு நம்ம கேக்குறப்போ அது எனக்கு என்னது, ஃபைண்ட் ஆஃப் மெத்தட். கரெக்டா? இந்த இடத்துல என்ன ஆகுது, எனக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு சில்ட்ரன் நான் எடுத்து நான் கேக்குறேன். கரெக்டா? சோ இந்த சில்ட்ரனை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி சொல்றேன். சோ அதான் வந்து ஃபைண்ட் ஆஃப் மெத்தட். இது புரிஞ்சுதா? புரிஞ்சுது புரிஞ்சுது. ஓகே. சோ இதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தது தான் வந்து என்ன அப்படின்னா சிப்லிங்ஸ் ஆஃப் மெத்தட். ஓகேவா? சோ சிப்லிங்ஸ் ஆஃப்ல என்ன ஆகும்னா, வெயிட் 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 சோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்ததுதான் என்ன அப்படின்னா சிப்லிங்ஸ் ஆஃப் மெத்தட். கரெக்டா? சோ இப்போ இதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம், சில்ட்ரன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போறோம், நம்மளோட சிப்லிங்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? சோ சிப்லிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பார்த்தோம், சிப்லிங்ஸ் ஆஃப் அப்படின்ற மெத்தட் வந்து பார்த்தோம். கரெக்டா? இப்போ சிப்லிங்ஸ் ஆஃப்ல என்ன ஆகும்னா, ஒரு டேக்கு கீழே எத்தனை மல்டிபிள் டேக்ஸ் வருதோ அது எல்லாமே வந்து அதாவது ஒரு பேரண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய எல்லா டேக்ஸுமே அதோட சிப்லிங்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். கரெக்டா? என்னோட பேரண்ட்டுக்கு இப்ப நான் என் தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு வைங்களேன். அப்போ இவங்க எல்லாருமே யாரு, இப்ப என்கிட்ட கேட்கும் போது இவங்க 2 பேருமே என்னோட சிப்லிங்ஸ் நான் சொல்லுவேன். கரெக்டா? இப்போ என்கிட்ட என் சிப்லிங்ஸ் யாரு அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், என்ன இன்க்ளூட் பண்ண மாட்டேன் அந்த இடத்துல. என்ன சேர்க்காம எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி அப்படின்னு நான் சொல்லுவேன். கரெக்டா? சோ அதுதான் வந்து சிப்லிங்ஸ் ஆஃப் அப்படின்ற மெத்தட்ல நடக்குது. ஓகேவா? அதனாலதான் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்லைடிங்க சாரி, இது நெக்ஸ்ட் ஆஃப் மெத்தட். சோ அதனாலதான் இங்க என்ன ஆகுது, இந்த H2வை நான் செலக்ட் பண்ணி சொல்றேன். கரெக்டா? உன்னோட சிப்லிங்ஸ் யாரு அப்படின்னு நான் கேக்குறப்போ இது என்ன பண்ணுது, தன்னை சேர்த்துக்காம மித்த சிப்லிங்ஸ் எல்லாம் யாரோ அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுது, இந்த கலரை அப்ளை பண்ணிருக்கு. புரியுதா? விட்டு விட்டு கேக்குது, விட்டு விட்டு கேக்குது. இப்போ ஒழுங்கா கேக்குதா? இப்போ நல்லா இருக்குது. இப்ப கேக்குது தானே? இப்போ கேக்குது, இப்போ கேக்குது. ஓகே. சோ இது புரிஞ்சுதா? இந்த H2வை கூப்பிட்டு உன்னோட சிப்லிங் யாரு அப்படின்னு நான் கேக்குறேன். அப்ப அது என்ன பண்ணும், தன்னை சேர்த்துக்காம மித்த சிப்லிங்ஸ் எல்லாம் யாரோ அவங்களுக்கு எல்லாம் இந்த CSS ஸ்டைல அப்ளை பண்ணிருக்கு. இது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், நெக்ஸ்ட் ஆஃப் மெத்தட் வந்து பார்த்தோம். கரெக்டா? நெக்ஸ்ட் சிப்லிங் ஆஃப் வெறும் நெக்ஸ்ட் ஆஃப் மெத்தட் பார்த்தோம். வெறும் நெக்ஸ்ட் ஆஃப்ல என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இதே மாதிரி வெறும் H2வை மட்டும் கூப்பிட்டு நான் என்ன பண்றேன், உனக்கு அடுத்து உங்க வீட்டுல பிறந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன்.
அப்படி கேக்குறப்ப இது என்ன பண்ணும், எனக்கு அடுத்து எங்க வீட்ல பிறந்தது என் தம்பி தான் பிறந்தாங்க அப்படின்னு நான் சொல்றேன்னு வைங்க. அப்ப இதே மாதிரி டேக் வைஸ் பாக்குறப்போ இதுக்கு அடுத்து யார் இருக்காங்க, H3. அப்ப இது என்ன பண்ணும், எனக்கு அடுத்து இருக்கிறது H3 தான்ப்பா, அப்ப இதுதான் என்னோட அடுத்த சிப்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் எனக்கு கலரை அப்ளை பண்ணிருக்கு. இது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நெக்ஸ்ட் ஆல் ஆஃப். நெக்ஸ்ட் ஆல் ஆஃப்னா என்ன பண்ணும், எனக்கு உனக்கு அடுத்து உங்க வீட்ல எத்தனை பேர் பிறந்தாங்க அப்படின்னு கேக்குறது. இப்ப எனக்கு அடுத்து எங்க வீட்ல வந்து தம்பியும் பிறந்தான் தங்கச்சியும் பிறந்தான் அப்படி நான் இன்க்ளூட் பண்ணி சொல்றேன் பாத்தீங்களா. சோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஆல் ஆஃப் மெத்தட் அப்படின்றது. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நான் H2 செலக்ட் பண்ணி உனக்கு அடுத்து உங்க வீட்ல எத்தனை பேர் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னா இதுக்கு கீழே உள்ள எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, இது இந்த ஸ்டைலுக்கு சேஞ்ச் பண்ணுது. ஓகேவா? உனக்கு அடுத்து பிறந்தது யாரு அப்படின்றதுக்கும் உனக்கு அடுத்து யாரெல்லாம் பிறந்தாங்க அப்படின்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. அதுதான் வந்து இங்க பெர்ஃபார்ம் ஆகுது. புரிஞ்சுதா? வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? புரிஞ்சுது புரிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் அன்டில் ஆஃப். எப்படி நம்ம பேரண்ட் அன்டில் ஆஃப்ல நம்ம என்ன பண்ணோம், ஒரு கண்டிஷன் கொடுத்தோம் கரெக்டா. சோ நீ வந்து இது வரைக்கும் சொன்னா போதும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் கரெக்டா. அதேதான் வந்து இந்த நெக்ஸ்ட் அன்டில் ஆஃப் அப்படின்றதும். விச் இஸ் நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஆர்கியூமெண்ட்டையும் நான் சொல்லிடுவேன். ஓகேவா? சொல்லிட்டு இது வரைக்கும் உள்ளவங்க யாரு, விச் இஸ் ரெண்டு வேல்யூவை கொடுத்து இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஊடையில பிறந்தது யாரு அப்படின்றத நான் கேக்குறேன். ஓகேவா? சோ அந்த மாதிரி கேக்குறதா இந்த நெக்ஸ்ட் அன்டில் ஆஃப் அப்படின்ற மெத்தட். ஓகேவா? விச் இஸ் என்னையும் என் தங்கச்சியையும் நீ படி வச்சுட்டு உங்க ரெண்டு பேத்துக்கும் ஊடையில பிறந்தது யாரு அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம், எங்க ரெண்டு பேரையுமே இன்க்ளூட் பண்ணாம என் தம்பி தான் பிறந்தான் அப்படின்றத நான் சொல்லுவேன் கரெக்டா. சோ அதுதான் வந்து இந்த நெக்ஸ்ட் அன்டில் ஆஃப் மெத்தட். ஓகேவா? அப்ப இதுல என்ன ஆகுது எனக்கு, சோ சேம் அதே ஒரு div தான் வச்சிருக்கேன். div வச்சுட்டு உள்ள ஃபுல்லா என்ன பண்ணிருக்கேன், எனக்கு நிறைய டேக் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸ்டைல்குள்ள சிப்லிங்ஸ்ல எப்பவும் போல ஸ்டைல் பண்ணுவோம் இல்லையா, சோ அந்த மாதிரி பண்ணிட்டேன். தென் சீரியல் லிங்க் போட்டிருக்கேன். ஸ்கிரிப்டுக்குள்ள document.ready function of அப்படின்றத போட்டேன். இப்போ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், H2 செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? H2 செலக்ட் பண்ணிட்டு டாட் நெக்ஸ்ட் அன்டில் ஆஃப் அப்படின்றத கொடுத்திருக்கேன். கொடுத்து உள்ள என்ன பண்றேன்னா H6 நான் கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்து இந்த டாட் சிஎஸ்எஸ்ல கலர் ஸ்டைல கொடுத்திருக்கேன். ஓகேவா? இப்ப என்ன பண்ணுவாங்க, இவங்களையும் கூப்பிட்டுதான் நான் கேட்டிருக்கேன் கரெக்டா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, அந்த ரெண்டு டேகையும் விட்டுட்டு அவங்கள சேர்த்துக்காம இவங்களுக்கு ஊடையில யாரெல்லாம் பிறந்தாங்க, இப்ப யாரெல்லாம் இருக்கா, H3 H4 H5 3 பேர் இருக்காங்க கரெக்டா. அந்த 3 பேத்துக்கும் என்ன பண்றாங்க, இந்த கலரை அப்ளை பண்ணி விடுறாங்க. புரியுதா? புரியுது. And then filter off method. Wait ஒரே நிமிஷம். ஓகே. சோ இந்த ஃபில்டர் ஆஃப் மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து சேம் கிளாஸ் நேம் இருக்கு, சாரி சேம் டேக் இருக்குன்னு வைங்களேன். அப்ப என்னால என்ன பண்ண முடியாது, டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட முடியாது கரெக்டா. அப்ப அது என்ன பண்ணும், எனக்கு இப்ப இந்த div கீழேயே ஒரு 3 H2 டேக் வருதுன்னு வைங்களேன். அந்த 3 H2மே என்ன ஆகும், எனக்கு அதோட டைரக்ட் சில்ட்ரனா தான் இருக்கும் கரெக்டா. சோ சேம் டேக் வர்றப்போ என்னால என்ன பண்ண முடியாது, அதுக்கு மட்டும் தனியா ஸ்டைல்ஸ் என்னால அப்ளை பண்ணி பார்க்க முடியாது கரெக்டா. சோ அந்த இடத்துலதான் எனக்கு இந்த ஃபில்டர் ஆஃப் அப்படின்ற மெத்தட் வந்து எனக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? சோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு கிளாஸ் நேமை வச்சு எனக்கு என்ன பண்றாங்க, செப்பரேட் பண்ணி காட்டுறாங்க. அவ்வளவுதான். சோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, சோ சேம் இப்ப இந்த இடத்துல பாடிக்குள்ள ஒரு H1 டேக் வச்சிருக்கேன் அண்ட் 4 p டேக் வச்சிருக்கேன். ஓகேவா? சோ 4 p டேக்ல 2 p டேக் மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன், கிளாஸ் நேம் இன்ட்ரோ அப்படின்றத வச்சிருக்கேன். ஓகேவா? சோ வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்கிரிப்டுக்குள்ள சிடிஎன் லிங்க் போட்டாச்சு. தென் அகைன் ஸ்கிரிப்டுக்குள்ள document.ready function of. ஓகேவா? சோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்ணிட்டேன், டாலர். இப்போ நான் யாரை செலக்ட் பண்ணிருக்கேன், p டேக செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ அப்ப எனக்கு இந்த 4மே இந்த இடத்துல செலக்ட் ஆகி இருக்கும். ஓகேவா? டாட்
ஃபில்டர் ஆஃப் அப்படின்றத யூஸ் பண்ணி இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன், கிளாஸ் நேம் இன்ட்ரோன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டா? அப்ப இங்க கொடுக்குறப்போ டாட் இன்ட்ரோ அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு டாட் சிஎஸ்எஸ்ல பேக்ரவுண்ட் கலர் எல்லோ அப்படின்றத கொடுத்துருக்கேன். அப்ப இந்த மெத்தட் இன்னைக்கு என்ன பண்ணும், 4 பி டேகுக்கும் இந்த ஸ்டைலை அப்ளை பண்ணாம கிளாஸ் நேமை வச்சு என்ன பண்ணுது, எனக்கு ஃபில்டர் பண்ணுது. இந்த பி டேகை கிளாஸ் நேம் வச்சு ஃபில்டர் பண்ணுது. அப்ப என்ன ஆகும், எனக்கு எந்த பி டேகுக்குலாம் எனக்கு கிளாஸ் நேம் இன்ட்ரோ இருக்கோ அதுக்கு மட்டும் என்ன ஆகும், எனக்கு இந்த பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகும். ஓகேவா? ஓகே. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா, புரிஞ்சுது. ஓகே. இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இல்ல, டவுட்ஸ் இல்லக்கா, புரிஞ்சுது. ஓகே. ஸோ இப்போ நாளைக்கு வந்துட்டு நம்ம நாளைக்கு செஷன்ல வந்துட்டு இதுல பார்த்த கோட்ஸ் வந்து நம்ம விஷுவல்ல வந்துட்டு போட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ போட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் அடுத்த பிபிடி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஷூர். இன்னும் ஒரு பிபிடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட வந்து ஜே query வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரியாக்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே. ஓகே. ஓகேமா. ஸோ இன்னைக்கு செஷன் அவ்வளோதான். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. அவர் நம்ம செஷன் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இல்லக்கா, டவுட்ஸ் இல்லக்கா. ஓகேமா. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூக்கா, தேங்க்யூ.